அந்த 25 வயசுக்குள்ள அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை கிடைச்சிட்டா நீங்க பாஸ். 25 வயதுக்கு மேல சனி மகாதசன் வரும். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். 30 வயசு வரைக்கும் ஓடுவீங்க உங்க கணவன் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக. கணவன் உங்களை மதிக்க மாட்டார். கும்பராசியில ஆண்கள் இருந்தா உங்க மனைவி மதிக்க மாட்டார். ராகுன்னு கேட்டாவே பிரிவு, நஷ்டம், கஷ்டம், கடன், நோய், மருத்துவம், சர்ஜரி, இன்சிடென்ட், ஆக்சிடென்ட், இந்த மாதிரியான இடையூறுகளை நீங்க சந்திக்கணும்னு கேட்கறது விதி. அப்ப விரயம் எங்கமாகுது? உங்க காசு பணம் கண்ணு மூக்கு தெரியாம உங்க காசு பணம் விரயமாகுது. படம் எடுக்கிறேன்னு சொல்லி நடிகை மேல மோகமா இருந்தா அந்த படம் எடுக்க முடியுமா? முடியாது. நீ ஒரு ஒர்க்கர், நான் ஒரு ஓனர். அந்த கான்செப்ட்ல பணிபுரிகிற நண்பர்களோடையோ தனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களோட பெண்களோடையோ சல்லாப புத்தி வச்சுக்கிட்டா மட்டும்தான் கும்பராசிக்காரர்களுக்கு பணம் விரயமா. பொதுவா கும்பராசினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொற்கலசம், ரகசியம் காக்கக்கூடியவர்கள், படிப்புல செம்ம பிரில்லியன்ட், சிறு வயசுல செம்ம ஆக்டிவா இருக்கக்கூடியவர்கள். இந்த குழந்தையா இவ்வளவு ஆக்டிவா இருக்கு, இவ்வளவு அறிவா இருக்கு அப்படின்னு சிறு வயசுலயே பார்வை டிஸ்டி கும்பராசிக்கார குழந்தைகள் மேலதான் அதிகம் இருக்கும். அதுவும் கும்பராசி சதய நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம், ராகுவுடைய சாரம் உடையது, செம்ம ஆக்டிவ். ஆனா 15 வயசு வரைக்கும் திடீர்னு நைட்ல எந்திக்கும், தூக்கம் வராம இருக்கும். நைட்ல எந்திக்கும், பசிக்குதுன்னு கேட்கும். நைட்ல தூக்கம் வராது, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தூங்கும். ஆனா சிறு குழந்தைங்கள்ல படிக்கும் போதே ஆக்டிவா படிக்கும். இந்த மாதிரி நடனம், பேச்சு, கட்டுரை, டிராயிங்கு, எழுதுறதுல அவ்வளவு பிரில்லியண்டா இருந்தவங்க தான் நீங்க. குரு மகாதசன்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வரும் உங்களுக்கு, ஒரு 25 வயசு வரைக்கும். அந்த 25 வயசுக்குள்ள அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை கிடைச்சிட்டா நீங்க பாஸ். 25 வயதுக்கு மேல சனி மகாதசன்னு வரும். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். 30 வயசு வரைக்கும் ஓடுவீங்க உங்க கணவன் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக. கணவன் உங்களை மதிக்க மாட்டாரு. கும்பராசியில ஆண்கள் இருந்தா உங்க மனைவி மதிக்க மாட்டாங்க. பல ஆன்மீக தொண்டுகள் செய்யலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம், அரசு சம்பந்தப்பட்ட வேலை இன்டெலிஜென்ட் ஆபீசரா கூட வரலாம், உயர் அதிகாரியா காவல்துறையில கூட பணிபுரியலாம். இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்திருக்கிறது கும்பராசி. 45 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்ட ஜாதகம். 45 வயதுக்கு மேல கோயில் கட்டலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், தானம் தர்மம் பண்ணலாம். அந்த மாதிரியான தோரணைக்கு போயிடும், ஆன்மீக ஈடுபாட்டுக்கு வந்துடும். ஆனா கும்பராசியில உள்ள ஆண்களுக்கு இப்ப நேரம் சரியில்லை. மனைவி மேல சந்தேகப்படக்கூடிய நேரங்காலங்களும் வரலாம். கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் வரலாம். உங்க பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சும் இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் வரலாம். ஏன்னா உங்க ராசியில தான் ராகு பகவான் இருக்கார். ராகுன்னு கேட்டாவே பிரிவு, நஷ்டம், கஷ்டம், கடன், நோய், மருத்துவம், சர்ஜரி, இன்சிடென்ட், ஆக்சிடென்ட், இந்த மாதிரியான இடையூறுகளை நீங்க சந்திக்கணும் கேட்கறது விதி. இதுக்கு தப்பிக்க ஒரே வழி, ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒட்டுணர்ந்து போயிடணும், சரண்டர் ஆயிடணும். சண்டை போடாம ஒரு நாள் சண்டை போட்டா அடுத்த நாள் பேசிக்கணும். 3 நாள் சண்டை வலுத்து போச்சுன்னா 5ஆவது நாள் டைவர்ஸுக்கு போயிடும். அப்படி போகாம இருக்கணும். ஒண்ணு இல்ல காசு பணம் நிறைய இருக்கே, கொஞ்சம் கேம் விளையாடலாம் கேட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணாலோ, மனைவி தவிர மாற்றான் மனைவி மேல ஆசை பாசங்கள் வச்சு விரயத்தை அங்க பண்ணீங்கனாலோ, உள் நோய், உடல் நோய், மனைவியுடைய சாபம் உங்களை சும்மா விடாது. கவனமா இருந்துக்குங்க. அற்புதமான ஜாதகத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. கும்பராசிக்காரங்க ஒரு பிரில்லியன்ட். தாய்க்கும் தன்னை நம்பினவனுக்கும் தான் தலைவணங்கும். அதிகாரத்துல யாருக்கும் தலைவணங்காத ஒரு ராசி கும்பராசி. இந்த மாதிரியான தப்பான சேர்க்கையில சேராம இருந்தீங்கன்னா நீங்க பிரில்லியன்ட். சம்பாதிக்கிற பணத்தை நாங்க சேர்த்து வைக்க ரொம்ப நாள் ஆசைப்படுறோம். ஆனா இப்போ வரைக்குமே சரி செலவு மட்டும் தான் நடக்குது தவிர சேர்த்து வைக்க முடியல. இந்த பண விரயத்திற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா இந்த பண விரயம் ஆகாம நம்ம தவிர்த்துக்கலாங்க?
பயண சுகங்கள், விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த மோட்டார் பைக், பல கோடி மதிப்புல வீடு, இந்த மாதிரி ஆடம்பரத்து மேல ஆசைகள் உடையவங்க நீங்க. படம் எடுக்கணும், படத்துக்கு பைனான்ஸ் பண்ணணும், நடிக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. படம் எடுத்து அதை பைனான்ஸ் பண்ணி அந்த படத்தை ஓட விட்டு அதுல சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த கும்பராசிக்காரங்க. அப்ப விரயம் எங்கமாகுது? உங்க காசு பணம் கண்ணு மூக்கு தெரியாம உங்க காசு பணம் விரயமாகுது. படம் எடுக்கிறேன்னு சொல்லி நடிகை மேல மோகமா இருந்தா அந்த படம் எடுக்க முடியுமா? முடியாது. நீ ஒரு ஒர்க்கர், நான் ஒரு ஓனர், அந்த கான்செப்ட்ல இருப்பேன். பணிபுரிகிற நண்பர்களோடையோ தனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களுக்கு பெண்களோடையோ சல்லாப புத்தி வச்சுக்கிட்டா மட்டும்தான் கும்பராசிக்காரர்களுக்கு பணம் விரயமாகும். அது வரைக்கும் ஒரு குறை வராது. இருந்திருந்தாலும் கும்பராசிக்காரங்க தெய்வ கடாட்சியமானவங்க. சந்தோஷமா நீங்க வாழணும், குறையில்லாம உங்க மனைவி மக்களோட தெளிவா வாழணும். தொழில் தடை, தொழில் முடக்கம், சுகாதார சுப காரியங்கள் நடக்காமல் இருப்பது, தீய சக்திகளின் பாதிப்பு நடக்கிறது. எங்களுக்கு எப்படிலாம் இருக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க கேட்கறாங்க. அப்படி நடந்துருச்சு, இப்ப அதெல்லாம் தப்பிக்கணும். நாங்க தாராளமா இதை பத்தி நான் சொல்றேன். மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இருக்க வேண்டிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல இடையூறுகளை இன்னல்களை தாண்டித்தான் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கே போக முடியும். ஏன்னா 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், கிரகங்களுடைய ஆதிக்கம், கிரகங்களுடைய பாதகம், கிரகங்கள் நம்மளுக்கு செய்யக்கூடிய தீங்குகள், அதாவது தசநாதன் தசா புத்தின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கும் போது, தசாநாதன் சூரிய தசை நடக்கும் போது புத்தி ராகு மகாதசையோ கேது மகாதசையோ சனி மகாதிசையோ இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகங்களுடைய சாதகம், அதாவது கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற எண்ணெய் பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். இந்த மாதிரியான இடையூறுகள் வரும்போதுதான் நம்ம போய் சாமியை போய் வேண்டுவோம். அது நம்மளுக்கு பிடிச்ச சாமி. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள்ல ஏகப்பட்ட சாமிகள் இருந்திருந்தா கூட குலதெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். எனக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தையும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்க வேண்டிய ஒரு விநாயகர் கோயிலோ முருகன் கோவிலோ அம்மன் கோயிலையோ முறையான வழிபாடுகள் ஒரு 11 வாரம் இல்ல 48 நாட்கள் அந்த கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும். உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க கஷ்டம் போச்சு. எதிரிகள் விடக்கூடிய ஏவல் ஒரு கட்ட கால வயசுக்கு மேலதான் அந்த ஏவலே பலிக்கும். உடனே சின்ன வயசுலயே பலிக்காது. ஒரு 30 வயசு தாண்டி 50 வயசுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த ஏவலே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை கூட இந்த மாதிரியான கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களுக்கும் குலதெய்வ கோயில்களுக்கும் முறையா போனீங்கன்னா உங்க தலைமுடி கூட கொட்டாது. 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு அற்புதமா வாழலாம். ஜோதிடம் என்பது ஒரு திடகாத்திரியம். அந்த திடமா சொல்றோம் பாருங்க, நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, உனக்கு இந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசநாதன் இந்த புத்தி நடக்கிறதுனால இந்த மாதிரி இடையூறுகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னவன அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களோ வழிபாடுகளையோ நீங்க கரெக்டா முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு குறை கூட வராது. உண்ண உறங்க உறைவிடத்திற்கு பஞ்சம் வராது. ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பின்தாங்கியே இருக்கிறான், முன்னுக்கு வராம இருக்கான்னா இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் தான். அப்ப கிரகங்களை நம்ம மதிச்சு கிரகத்துக்கு உண்டான அமைப்பை காலையில சூரியனை ஒரு 6 to 7 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாயந்தரம் 5:45க்கு சூரியன் மறைஞ்சு சந்திரன் தெரியும், அந்த சந்திரனை பார்க்கணும். அதே போல பௌர்ணமி எப்ப பௌர்ணமி ஆரம்பிக்கோ அந்த இரவு ஏதாவது ஒரு கோயில் இருந்து பௌர்ணமியை பார்த்தாலோ உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம செய்யக்கூடியது இயற்கையை வழிபடணும். இயற்கையே நம்ம அண்ணன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த 10 விரல் இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட்ஸ் இருக்கு.
man has the best friend has his 10 fingers only. இந்த 10 விரல்களும் நம்ம நண்பர்கள். ஏன்னா இந்த விரல் பேர் புதன், இது சூரியன், இது சனி, இது குரு, இது சுக்கிரன், இது சந்திரன், இது செவ்வாய். அப்ப இந்த 10 பேர்களும் நம்மளுடைய உள்ள அடக்கி இருக்கு. சூரியன் கேட்கும் போது நம்ம அப்பா, சந்திரன் சொல்லக்கூடியது நம்ம அம்மா, நம்மளுடைய மாமியார். சூரியன்னா மாமனாரையும் குறிக்கும், செவ்வாய்னா அண்ணன், அங்காளி, பங்காளி, அக்கா, தங்கச்சி. சனீஸ்வர பகவான்னா உங்களுக்கு வேலையாட்கள், உங்க வீட்டுக்கு பிளம்பரு, உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவரு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டியவர் தான் சனீஸ்வர பகவான். குரு பகவான் உங்க குழந்தை, உங்களுடைய ஆசிரியர். சுக்கிரன் உங்களுடைய காதலி, உங்களுடைய மனைவி, இந்த மாதிரியான ஒரு தன்மையை குறிக்கும். இவங்களை எல்லாத்தையும் முறையா வழிபட்டுக்கிட்டு கிரகத்துக்கு உண்டான சாந்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கை பிரகாசம் தான்யா, எந்த குறையும் வராது. பரிகாரம் கேட்கறது பணம் படைச்சவனுக்கு தான் பரிகாரம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வழிபாடு. வாய்ப்பு இருக்கிறவங்க திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் குளத்துல நலன் தீர்த்தத்துல குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு பொறுமையா வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். பணம் இல்ல, கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு சென்னை பல்லாவரம் பொலிச்சலூர்ல ஒரு சனீஸ்வர பகவான் கோயில் இருக்கு. அந்த சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு சாயந்தர வேலையில அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு முடிஞ்சா 19 சுத்து இல்ல ஒரு 3 சுத்து சுத்திட்டு அமைதியா உட்காந்து நான் இதுக்கு தான் வந்திருக்கேன், இந்த காரியம் எனக்கு சக்சஸ் ஆகணும், என் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், காசு பணம் நிக்கணும், கருத்துள்ள மனையில கலகங்கள் வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு சாமியை பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு 5 வாரமோ 7 வாரமோ 11 வாரமோ 100க்கு 100 நடக்கும். நன்றிங்க. கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நான் வரக்கூடிய அடுத்த மாசம் 13ஆம் தேதி மலேசியா வரேன். ஒரு 11 நாள் அங்க வரேன். உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனைகளா, இன்னல் இடையூறுகளா, உடல் நல குறைவா, மனசோர்வா, பணசோர்வா, ஏதாவது ஒரு ஏவல்னால இன்னல்கள் துன்பங்கள் பண்ணிருக்காங்களா, அதை சரி பண்றதுக்கு என்னால முடியும். சின்ன வழிபாட்டுனால முடியும். சென்னையில என்ன மீட் பண்ணணும்னா சென்னை தாம்பரம், அதாவது KGF கருப்புசாமின்னு கேட்டு கூகுள் மேப்ல டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் வரும். போன் பண்ணிட்டு வந்தா பெஸ்ட், இல்லைன்னா போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் நிறைவாகட்டும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.